ஏர்லி மார்னிங் 4 o'clock வரைக்கும் ஒரு கெஃபே தேடிட்டு இருக்கீங்கன்னா இது சூப்பரான ஸ்பாட். எஸ், மார்னிங் 10ல இருந்து ஏர்லி மார்னிங் 4 AM வரைக்குமே இந்த கெஃபே இருக்கு. இந்த ஸ்பாட் நானும் என்னோட பிரதரும் போயிருந்தோம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பாட்னே சொல்லலாம். ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் சாப்பிட்டதுலயே பெஸ்ட் ஃபுட்ஸ்னு சொல்லுவேன். ஹைஜீனிக்காவும் கிளீனாவும் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட ஆம்பியன்ஸும் சொல்லவே வேணாம், ரொம்ப பார்ஷா சூப்பர் கூலா இருந்துச்சு. ஸோ இவங்களோட ஃபுட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தேன். டெஃபினட்டா இவங்களோட ஜாக் பொட்டேட்டோஸ்னு சொல்லுவேன். சிக்கனும் பொட்டேட்டோ ரெண்டு ஸ்மாஷ் பண்ணி டேஸ்ட் வந்து சும்மா பீஸ்டா பண்ணியிருந்தாங்க. மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். உங்களுக்கு ஒரு காம்போ ட்ரை பண்ணும் அப்படின்னா இந்த காம்போ வந்து பெஸ்ட் காம்போ. கிரீமியா யம்மியா ஒரு பெர்ஃபெக்ட்டான பாஸ்தா பிளஸ் ஒரு பிக் சைஸ்ல ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணி உள்ள ஸ்டஃப் பண்ணி கொடுத்த அந்த பர்கர் இந்த ட்ரிங்க் மூணுமே சூப்பர் காம்போவா கொடுத்துட்டு இருக்காங்க. இதுவும் மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். வெஜ் பீஸா ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப கலர்ஃபுல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு பாக்குறதுக்கே செம டெம்டிங்கா இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்தா அதுக்கு மேல இருந்துச்சுன்னே சொல்லுவேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலா இவங்களோட மில்க் ஷேக் ட்ரை பண்ணேன். ஒரு சூப்பர் கன்சிஸ்டன்சியோட பெர்ஃபெக்ட்டா பண்ணி கொடுத்திருந்தாங்க. ஃபைனலா அவங்களோட மொஜிட்டோல முடிச்சோம். இந்த ஸ்பாட் எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஹோப்ஸ்ல டைட்டில் பார்க்குக்கு இப்படியே ஆப்போசிட்ல லொகேட் பண்ணிருக்காங்க. ஸோ மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வீடியோ சுத்துறவங்களா இருந்தா இந்த ரீல அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஃபார் மோர் டீடைல்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க.